வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலி பக்கத்துல கங்கை கொண்டான்ல ஒரு மிகப்பெரிய பாலம் அமைஞ்சிருக்குது. இந்த பாலம் கிட்டத்தட்ட 1820களில் எட்டயபுர ஜமீனால் கட்டப்பட்ட பாலமாக இருக்கின்றது. அவங்க 2 இடத்துல பாலம் கட்டியிருக்காங்க. ஒண்ணு கயத்தாறு, கயத்தாறுல ஒரு 2 பாலம் கட்டியிருக்காங்க. ஒண்ணு வந்து உப்பாறு ஓடை மீது கட்டியிருக்காங்க. இன்னொன்னு வந்து அதுவும் உப்பாறு ஓடை மீது தான். ஆனா சின்ன பாலமா இருக்குது. நம்ம ஏற்கனவே சில பதிவுகளை பதிவிட்டுள்ளோம். சென்று பார்த்துக்கொள்வோம். இல்லாட்டி அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல அங்க இருந்து, அதாவது குற்றாலத்திலிருந்து வரும் சித்தாறு இங்க வந்து கலக்குது. இங்க ஒரு 2 குளம், அதாவது மிகப்பெரிய குளங்கள் இருக்குது. ஒண்ணு இந்திரா குளம், ஒண்ணு கங்கை கொண்டான் குளம். இந்த 2 கங்கை கொண்டான் குளத்துக்கு அதுக்கு உப்பாறு ஓடை மற்றும் சித்தாறுல இருந்தா தண்ணி வந்து, அதாவது உப்பாறு ஓடையில இருந்து வர தண்ணியானது முத இந்திரா குளத்துக்கு வருது. அதுக்கப்புறம் சிற்றாறுல வந்து அந்த கிளை வந்து கலக்குது. அதுக்கு பின்னாடி இந்த கங்கை கொண்டான் குளமும் நிரம்புனதுக்கு அப்புறம் தாமிரபரணி ஆத்துல போய் கலக்குது. இப்ப அந்த இடத்துல முந்தி வந்து பாலம் கிடையாது. அதாவது 1800களுக்கு முன்னாடி மரப்பாலம் இருந்துச்சு. படகுல தான் கடந்து போனாங்க. அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய பாலம் தேவைப்பட்டதுனால ஆங்கிலேயர் அவங்க ஆட்சி காலத்துல இவர்கிட்ட ஜமீன்கிட்ட கேட்டுக்கொண்டதன் காரணமா இவர் அன்பளிப்பா கட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சில இனாம் கொடுத்திருக்காங்க, மிக குறைந்த அளவுல. இப்ப இந்த பாலத்தை தான் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கு. ஆனா கயத்தாறுல இருக்க பாலம் செயல்பாட்டுல கிடையாது. கங்கை கொண்டாட்டுல இந்த சிவன் கோயில் மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு. சோழர்கள் காலத்திலே இந்த கோயில் நிலத்தானங்கள் தரப்பட்டிருக்குது. அதை பற்றி ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதே போல பாண்டியர் காலத்திலும் மிக முக்கியமான கோவிலாக இருக்கு. அதை பற்றி அடுத்தடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இங்க இதை இப்ப வந்து அந்த கங்கை தான் அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க தெப்பத்தை கடந்து திருப்பி அந்த பாலத்து வழியா இங்க இருந்து அங்க போனதுக்காக நான் போறேன். அந்த பாலம் அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அதாவது மாட்டு வண்டிகள் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதான் சின்ன அளவுல கட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கும் அதாவது ஒரு பக்கம் தான் வாகனங்கள் இயக்க முடியும். அதாவது அந்த பக்கம் இருந்து வந்தா இந்த பக்கம் இருந்து பெரிய வாகனங்கள் செல்ல முடியாது. அந்த அளவுல சின்ன பாலமா கட்டப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கு. இது அந்த எட்டயபுர ஜமீனால கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, 1810 20 காலகட்டத்திலே இவ்வளவு பெரிய பாலத்தை கட்டி கொடுத்திருக்காங்க ஜமீனை சேர்ந்தவங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்திரா குளம் வந்துடும். இந்திரா குளத்துக்கு உப்போடை, கயத்தாறுல இருந்து வர அந்த உப்போடையில இருந்து தான் நீர் தரப்படுகின்றது. இந்திரா குளம் நிரம்புனதுக்கு அப்புறம் அது சித்தாறுல வந்து கலக்குது. இப்ப நம்ம கங்கை கொண்டான் ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இந்த கங்கை கொண்டான் ஊர்ல எல்லா வீடுகளும் மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு. இது அரசர்கள் காலத்திலே கட்டப்பட்ட வீடுகளாகவும் தானம் கொடுக்கப்பட்ட இடமாவும் இருக்குது. அதனால இங்க உள்ள பிராமணர்கள் மிகப்பெரிய அளவுல அன்னைக்கு வந்து வருமானம் கொளிச்சு இருக்குது. அதனால மிகப்பெரிய வீடுகளை அவங்க கட்டி இருக்காங்க. அன்னைக்கு ஓரளவு அவங்க மிகப்பெரிய செழிப்போட வாழ்ந்தாங்க. அதே போல வணிகர்களும் வாழ்ந்தாங்க. வணிகர்களுக்கு அரசர்களால மிகப்பெரிய தானங்கள் தரப்படவில்லை. அதே போல அதிகாரிகளும் வேறு சில, அதாவது தொழில் செய்கிறவங்களும் மிகப்பெரிய வசதியோட தான் வாழ்ந்தாங்க. ஆனா சில கூற்றுகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிராமணர்களுக்கு நிலதானங்கள் கொடுக்கப்பட்டது, வரி கொடுக்கப்படாததால் அவங்க மேல மிகப்பெரிய வரி விதிக்கப்படலை. ஏன்னா அந்த நிலதானம் வழியா அவங்களுக்கு அரசுக்கு எது வருமானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோயில்களுக்கு மட்டும் அவங்க அதுல இருந்து கொடுத்துக்கிட்டா போதும். அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் இருந்தது. அவங்களுக்குள்ள அது பகிர்ந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்க செல்வ செழிப்போட இருந்ததா வரலாறும் அப்படித்தான் சொல்லுது. அப்படியான இடத்து வழியா தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கங்கை கொண்டான் ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த வீட்டுல நிறைய மக்கள் கிடையாது. அவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் கிடையாது. அரசு கொடுக்குற அந்த கோயில்ல ஓதுற பூசாரியா இருந்தாலும், பிராமண பூசாரியா இருந்தாலும் சிறிய அளவுல வருமானம் தரப்படுது. அரசுக்கு இருந்து மிகப்பெரிய தானங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால சாதாரண இன்னைக்கு குடிமக்கள் மாதிரி சாதாரணமா வாழ்றாங்க. அப்படியான அந்த தெரு வழியா தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த தெருத்துல மூலையில வந்து பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகள்ல இந்த கங்கை கொண்டாத்துல உள்ள கல்வெட்டுகள் மற்றும் இங்க உள்ள கோவில்கள் எப்படி கட்டப்பட்டது, எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன செய்தி அந்த அரசர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதை பார்ப்போம். இந்த முன்னாடி தெரியுதுல அது பெருமாள் கோவில். இதுவும் மிக பாண்டியர்கள் கால, சோழர்கள் கால பழமையான கோவிலா இருக்கு. அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி.